ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் ரியாக்ஷன் வந்துட்டோம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 5 பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் டப்பிங்கில். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோட பார்க்கலாம். இது நமக்கு ஆபத்து தான் உனக்கு மாட்டிக்கிட்டா. ஓ சுற்றி வளைச்சிட்டான் மண்ணை வச்சு. என்ன முக்குனாலும் முடியாது. மாட்டிக்கிட்டான் சுற்றி வளைச்சிட்டான். ஏன் இவ்வளோ பெரிய கண்ணு என்னது இல்லை கேமராவா இது? அவன் வச்சிருப்பானா? எதுக்கு சும்மா எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான்? என்னன்னு தெரியல. ஃபோட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்புறான்னு தெரியல. அவனும் ஒரு பால்குள்ள இருக்கான், இவனும் ஒரு பால்குள்ள இருக்கான். அவன் கதை முடிஞ்சது. நம்ம லார்ட் காசேக்காக இருக்கிற வரைக்கும் சாண்ட் வில்லேஜ்க்கு ஒண்ணுமே ஆகாது. பயங்கரம் கார மாஸ் கட்டுறானே. இவன் வெறிக்க பார்க்குறான். கொஞ்சம் என்னாச்சு? இன்னொன்று எதோ ஜிப்ஸு போடுறாங்க. ஓ எப்படி அடித்தான்? வெளியே வந்துட்டானே. பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பான் போல. எப்படி அதை வெடித்தான்? பறவை வெடிச்சிட்டானா? ஆமாம், வெடிக்கிற சக்தி போல இருக்கு இவனுக்கு. பிடிச்சிருச்சு. எங்கே போகிறேன்? வா, என்ன அவசரம்? உள்ள வா. உள்ள தூக்கி போடுது. உள்ள தூக்கி போடல, அங்கே ஓ டைட்டில் சாங்க அவன் இருக்காட்டமா? ஆமாம், உள்ளே இருக்கு. உள்ளே பிடிச்சி போடுது. அவன் பேப்பரை தள்ளி விட்டான். பறந்துட்டான். ஏடா புதுசாக பறவை உருவாக்குறான். காரா விட மாட்டான். நீ எங்கே போனால் விட மாட்டாண்டோ. இந்த மண்ணு பெரிய தொல்லையா இருக்கு. ஆனால் பார்த்துக்கலாம். ஆந்தையில பறக்குறான். சரியான கேளுங்க. ஆந்தை இவ்வளவு தூரம் பறக்கும். காராவோட மண்ணு கிட்ட இருந்து தப்பிக்க இங்க எந்த கொம்பனும் இல்லடா. அதுதானே பயங்கரம். இது எந்த ஏரியா? இதனால தோத்துட்டேன். தோத்துட்டான். யோசிக்காம படிச்சு முடிச்சுட்டே சண்டே ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த புக்க படிச்சு எதுக்கு உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? அது எவ்வளவு போர் அடிக்கும்னு தெரியுமா? பெருசா அதை படிக்க சொல்லி என்ன தொந்தரவு பண்ணாரு. ஆனா 2 பேஜ் கூட தாண்டலாம். அதுக்குள்ள நான் படுத்து தூங்கிட்டேன் சென்சை. நான் சொல்ல வந்ததை நீங்க உண்மையை நம்பிட்டீங்க பாத்தீங்களா? போய் சொல்லி படிக்கவே இல்லை. நருட்டோக்கு உண்மையான கதை தெரியாதுனாலும் புக்கு பேரு சொன்னாலே நீங்க சுருண்டுருவீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நாங்க அதை யூஸ் பண்ணோம். ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சா? உங்க 2 பேரோட நடவடிக்கையிலையும் நிறைய முன்னேற்றம் தெரியுது. தலைவி நீங்களா? ககாஷி, இத பத்தி நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? அது அந்த பெல்ஸ் எடுக்கிறதுல அவங்க சாதிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தா நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னே புரியல. வருங்காலத்துல உன்னோட நிலைமை என்னங்கறத நாங்க தீர்மானிக்கணும் இல்லையா? என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நருட்டோ உசுமாக்கி, சொல்லுங்க. சொல்லுங்க தலைவின்னு சொல்லு. சொல்லுங்க தலைவி. சகுரா ஹருனோ, சொல்லுங்க தலைவி. என்ன நிலைமை? உங்க பழைய சென்சை கூட நீங்க 2 பேரும் கை கோர்த்து இனிமே டீம் ககாஷியா தான் செயல்படணும். பாரு பயங்கரம். டீம் ககாஷியா கேட்கவே பிரமாதமா இருக்கே. சரி, நாங்க டீமா என்ன செய்ய போறோம்ங்கறத சொல்லுங்க. அதாவது நம்ம 3 பேருமே ஒரே டீமா சேர்ந்து அவங்க கொடுக்கிற மிஷன்ஸ்க்கு போக வேண்டியிருக்கும். இதை விட சுருக்கமா தெளிவா சொல்ல முடியாது. 3 பேர் சேர்ந்து சம்பவம் பண்ண போறாங்க. நான் சென்சையாவும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸாவும் இருந்த காலங்கள்லாம் மலையேறி போச்சு. நானும் நீங்களும் லீவ் ஷினோபி. ஓ யா, இதுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சராயா இன்னுமா சண்டை முடியல. லார்ட் காரா எங்க? இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காரா? ஆமா, அதோ அங்க இருக்கான். இன்னுமா அவனை பிடிக்க முடியல. 3 எபிசோட பிடிச்சிட்டு இருக்காங்க. சட்டு பொண்ணு முடிச்ச வேண்டியதானே. 3 எபிசோடா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காமா ஒரு கிழமை. பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டான், கை பிடிச்சிட்டான்.
இடிச்சிலு இழுத்து கீழே போடு. கொஞ்சம் வேகமாக தான் கையை தூக்கேன். பாரு அப்படியே மூடுது பாரு, தனம் மாதிரி வருது பாரு. அப்படி மூக்கூரில் விட்டு மூச்சை அடைச்சின்னு பண்ண வேண்டிய பொலக்குழிக்குள்ளே போன மாதிரி ஆயிடும். அப்புறம் சாசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ பெரிய பூரா. ஏன்னா அவன் வெடிக்க வச்சுக்கிட்டே இருக்கான் பேப்பர். ஒன்றாலையா? ஒன்றால பவர்ஃபுல்லாக இருக்கா. ஸ்ட்ராங்காக அடிச்சு கையை உடச்சிட்டான். சாதிச்சிட்டாரு. கையை உடச்சிட்டான், ரத்தம் தெரியுது. அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு கையை உடச்சிட்டான். சிரிக்கிறான் உடச்சு. என்னாச்சு? தப்பிச்சிட்டானா? கையை உடைச்சு அனுப்பி விட்டாங்க. தப்பிச்சிட்டானா? இது மறுபடியும் நடக்காது. கையை துண்டா போயிடுச்சுடா. அவன் திறமசாலி தான், ஒத்துக்கிறேன். ஓ இதான் விஷயமா? என் கையை நொறுக்கிறதுக்காக அவன் பயன்படுத்தின மணல் சாதாரண மணலை விட பலமாகவும் வேகமாகவும் இருக்கு. ஏண்டா கையெல்லாம் கையை போச்சு, வழியில் கத்தலை, ஒன்றும் துடிக்கல. எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி தேவையான அளவு மணலை தான் அவன் முதுகுல சுமந்துட்டு வருவான். அப்படின்னா அந்த மணல்ல அவனோட சக்கரம் நிறைய கலந்துருக்கும். அதனால தான் அவனால் அதை அப்படி கட்டுப்படுத்த முடியுது. அதைத்தான் தன்னோட பாதுகாப்புக்கும் பயன்படுத்துறான். வேகமா என் மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் பயன்படுத்துறான். கை உடஞ்சிருச்சு அசால்ட்டா. வழியில கத்தல துடிக்கல. பேர் என்ன சொன்னாங்க? எதுக்கு பேரு? கையை போயிடுச்சு, இப்போ பேரடா முக்கியம். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இறுதி பாதுகாப்பு. இதுதான் சாண்ட் வில்லேஜ்க்கான இறுதி பாதுகாப்பா? இல்ல, இதை எப்படியும் சொல்லலாம். என் கையை நொறுக்குன அந்த மணல் அவனோட கூண்டுக்குள்ள இருந்து வந்ததுதான். அப்போ அவன் கூண்டுக்குள்ள மண்ணு கம்மியா இருக்கா? சேமிச்சு வச்சிருக்கிறதுல கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மற்றது கீழே உள்ள மண். என்ன வெடிக்க வைக்க போறானா? இவனை குறைச்சு மதிப்பிட்டுட்டேன் போல. முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்கணும். ஆனா சாசுரி சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. அதான் கடுப்பா இருக்கு. நீ அந்த பையில கொண்டு போற அந்த பொருள் மட்டும் போதுமா? ஏன்னா நம்ம எதிரியுடைய உடம்புல ஜின்சுரிக்கு இருக்கு. ஏவுகணைகள்ல என்கிட்ட ஒரு வகை மட்டும்தான் இருக்கு. ஆனா மிச்சம் இருக்கிறது என்னோட ஸ்பெஷாலிட்டி ஆச்சே. இந்த ஸ்பெஷாலிட்டி இப்போ என்ன பண்ணலாம்? மொத்தத்தையும் அழிச்சிட வேண்டியதுதான். பாம்பு போட போறானா? என்னாச்சு? சரியான கிறுக்கு. சரியான கிறுக்கு. என்ன இன்னும் எவ்வளவு நேரம் காக்க வைக்க போறேன்டா? 3 எபிசோடா ஒரே இடத்துல நிக்கிறேன்டா. சீக்கிரம் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு நான் தான் சொன்னேனே. சட்டு புட்டுன்னு ஏதோ முடிவெடுங்க. வேடிக்கை பார்க்குறேன். காசு இருக்காங்க. என்னடா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சண்டையை மாறுங்க. ஏன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க? டக்கு டக்குன்னு அடிச்சு. சிகப்பு மேகங்களோட இருக்கிற கருப்பு மேலாடையா? ஆமா, இப்பதான் கண்டுபிடிக்கிறேன். இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா லார்ட் காசேக்காக இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எதிரி அகாட்சுகியை சேர்ந்தவனா இருக்கணும். நானும் அதைத்தான் நினைச்சேன். இப்போ இவ்வளோ நேரம் என்ன தடவை பார்த்துருக்கீங்க? கான்குரோ இப்ப என்ன? இன்னும் பிடிக்க முடியல அந்த ஆந்தைய. அசால்ட்டா பார்த்துட்டு இருக்கான்.
இதுதான் பவர்ஃபுல் மணல் போல இருக்கு. இந்த மணல் அடிச்சா அவன்கிட்ட எப்பவுமே சேமிச்சு வச்சிருப்பான், கையிலேயே வச்சிருப்பான். அப்போ ஒரே அடியில் எங்க போனாலும் அப்படி தூக்கிட்டு தன்னோட இறுதி பாதுகாப்பை பயன்படுத்திட்டு இருக்கான். அப்படின்னா அவன் எதிர்த்து போராடுற அந்த எதிரி சாதாரணமான ஆளு கிடையாது. அவன் பவர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா காரா தான் கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே, சும்மா வெளிவரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அங்கே போய் அப்படி பறந்து போய் அது நம்ம மக்களுக்கு பேராபத்தாயிடும். நான் அம்பு ஏதாவது விட வேண்டியதானே கீழே. அதை பத்தி எந்த கவலையும் தேவையில்லை. ரன்னிங் கமிட்டி கொடுத்துட்ருக்காங்களா? ஆமாம். காரா இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டான். அது நடக்காது. காரா பாலைவனம் போயிட்டு போது விடு. இத சொல்லலாமான்னு தெரியல, ஆனா இங்க இருக்கிற மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஆபத்தை கொண்டு வர ஆயுதம். இவனையும் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்களா? அதான் சொல்றேன், எங்களை விட்டுட்டு சேனையில போய் சேர்றதுனால உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது. உன்னை குறைச்சு மதிப்பிடுற ஜோனின் தான் அங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் உன்னை பார்த்தாலே பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஆளா. அது எல்லாமே தெரியும். எதுவும் செய்யலைன்னாலும் அவங்க என்ன அப்படி பார்க்கும்போது என் மனசை அது இன்னும் அதிகமாக தான் காயப்படுத்துது. இதுவரைக்கும் எனக்கு தெரியும். அதனால எனக்கான பாதையை நான் வச்சுக்கணும். அப்பதான் நான் எதிர்பார்க்கிறேன் அந்த நாள் வரும். நானும் அவன மாதிரியே ஆகக்கூடிய அந்த நாள் வரும். எனக்கு இந்த ஊர் மக்களோட சேர்ந்து வாழணும்னு இருக்கு. அதனாலதான் நான் காசுக்காக ஆகணும்னு ஆசைப்படுறேன். சாண்டோட ஷினோபியா வாழணும்னு ஆசைப்படுறேன். காரா, அதுக்காக நான் கடினமா உழைப்பேன். இந்த ஊர் மக்கள் மனசுல நிச்சயமா இடம் பிடிப்பேன். அப்படியே பழகி நான் கத்துக்கிட்ட விஷயம் இதுதான். சோகமான சந்திக்கிற வரைக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னால வலியும் வேதனையும் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா என்னோட அந்த எண்ணத்தை மாத்துறதுக்கு நருட்டோ தான் எனக்கு வழி காட்டினான். இப்பதான் எனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. எப்படி கேரக்டர் டெவலப்மென்ட் இது இன்பம் துன்பம் வேதனை எல்லாம் வாழ்க்கையில ஒரு பங்குதான். என் கூட இருக்கிறவங்க கூட அதை பகிர்ந்துக்க முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். டயலாக்லாம் பயங்கரமா இருக்கு. உசுமாக்கினாலதான் இத்தனை நாள் மூடி இருந்த என் கண்கள் திறந்துருச்சு. எங்க சண்டையில தான் நான் அதை உணர்ந்தேன். நான் அனுபவிச்ச அதே வேதனையை தான் அவனும் அனுபவிச்சிருக்கான். அவன் தான் எனக்கு என் வாழ்க்கை முறையை மாத்துறதால நம்ம பாதையும் மாறும்னு கத்துக் கொடுத்தான். உனக்கு மட்டுமா கத்துக் கொடுத்தா? எல்லாருக்கும் கத்துக் கொடுத்தா? என்னுடைய முக்கியத்துவத்தை நான் மற்றவங்களுக்கு புரிய வைப்பேன். என்ன ஒரு ஆயுதமா மட்டும் பார்த்து பயந்த காலம்லாம் போதும். என்ன காசுக்காகவா மக்கள் ஏத்துக்கிற காலம் வந்துருச்சு. இந்த எபிசோட் ஃபுல்லா காரா ஸ்டோரி போல. உன் மக்களுக்கு உன் தேவை இருக்கு. நீதான் ஹிடன் சாண்டோடைய காசிக்காக காரா. நீங்க ரெண்டு பேருமே முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப பலசாலி ஆயிட்டீங்க. நீங்க இந்த பெல்ஸ் எடுப்பீங்க நான் கொஞ்சம் சண்டை என்னாச்சு? ஒரு வழியா உங்களை சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க. ஆமாமா, அது அப்படியே நடந்துட்டாலும் இல்ல, என்னோட நிலைமை இன்னும் அந்த அளவுக்கு மோசமாகல. சொல்ல போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நான் ஒரு பயங்கரமான ஜூட்ஸுவை கத்துக்கிட்டேன். அதை பத்தி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. பார்க்கணும். அதோட மறந்தே போச்சு. திரும்ப வந்ததுல இருந்து நான் இச்சிராக்கு ராமன் ஒரு பவுல் கூட சாப்பிடவே இல்ல. நீ மட்டும் கிடையாது, எனக்கும் பயங்கரமா பசிக்குது. நேத்து தான் ரொம்ப உழைச்சோம்ல. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றோம்? நேரா இச்சிராக்கு ராமனுக்கு போலாம் வாங்க. அவன் ஏதோ புது ஜூஸ் கத்துக்கிட்டு சொன்னாடா. அவனுக்கு கண்டிக்காம போறீங்களா? சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருந்த அந்த ரெண்டு குழந்தைங்க எங்க போனாங்க தெரியலையே.
சின்ன குழந்தையா இருக்கும்போது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இனி அவனை உன் பொறுப்புல விடுறேன். உன்னால அவனை பார்த்துக்க முடியும்னு நான் முழுசா நம்புறேன். ஹிச்சிராக்கு ராமனை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? பில்லு கட்டுறது யாரு தெரியுமா? சென்சை சென்சை. அக்காட்சுக்கு அவங்க வேலையை ஆரம்பிச்சதுனால நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பத்தின தகவலை சேகரிக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். ககாஷி சென்சை வாங்க. நூடுல்ஸ் வாங்கி பில்லு கட்டுங்க. எங்களுக்கு நீங்க ராமன் வாங்கி ராமன் கொடுக்கணும். கொடுங்க. பசிக்குதுன்னு தான் சொல்றோம்ல, சீக்கிரம் வாங்க. மன்னிச்சிருங்க பசங்களா, நம்மளோட இந்த புது டீமை பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி ஃபைலிங்க அனுப்ப வேண்டியிருக்கு. அதனால என்னால வர முடியாது. பில்லு கட்டணும். போயிட்டாரு. நல்ல கதை சொல்லிட்டு போறாரு. இந்த பில்டப் எல்லாம் அந்த புக்க படிக்கிறதுக்காக தான். அக்கறையே இல்ல. அப்ப வேற வழியே இல்ல. ம். பயங்கரமா பசிக்குது. சரி நாம 2 பேரும் போய் சாப்பிடுவோமா? ஓகே ஓகே, ஆனா நீ தான் வாங்கி கொடுக்கணும். காசு இருக்கா? எனக்கு டயர்டா இருக்கு. நான் வீட்டுக்கு போலாமா? வாய்ப்பே இல்ல. இப்பதான் பசிக்குதுன்னு சொன்னா அதுக்கு டயர்டு. இங்க வந்துட்டாங்க. கூட்டத்தை கூட்டுங்க. எனக்கு மிஷின் தரவங்க காசு தர மாட்டாங்களா? இங்க பாரு, 2 அடிகளை கூப்பிட்டுக்கிட்டு நீர்த்தேக்கத்தை பாதுகாக்கிற வேலையை பாருங்க. சோ செக்டர் 7 இருக்கிற சாலைகளை மூடுங்க. எஸ் சார். எனக்கு சாலையை மூடி என்னடா பண்ண போறீங்க? அவங்க மேலே பார்த்துட்டு எப்ப இருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. எல்லாத்துக்கும் தயாரா இருப்போம். மெடிக்கல் கோர் தடுப்பு சுவரை எழுப்புங்க. 2 பேர் வந்திருக்காங்க, கண்டுபிடிச்சாங்க. உமா பாபி பாபிஷா, உமா பாபி பாபிஷா. ஏடா மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க. நாங்க உனக்கு துணையா இருக்கோம் காரா. எங்களை நம்பு. லார்ட் காசைக்காக நாம துணையா இருக்கணும். பேசிக்கிட்டே இருக்கேன், வெளியெடுத்து காட்ட மாட்டேன். சண்டை மேலே போய் ஹெல்ப் பண்ண போகிறாங்களா? ஆமா, எல்லாம் தூக்கி எறிய வேண்டியது அவன் மேல. ஓ, உன் நண்பர்களும் உனக்கு உதவி பண்ண வந்துட்டாங்களா? ஆனா ஒண்ணு, கேப் விழுந்துருக்கு அவனுக்கு. இல்லை, அவன் தான் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஆமா, எந்த உணர்ச்சிகளும் இல்லாத அந்த முகத்தை பார்க்க கடுப்பா இருக்கு. எந்த உணர்ச்சி இல்லை. இது என்னது? பெரிய ஓ, இது வெடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? இவ்வளோ பெருசாக இருக்கு. என்னடா இது? பேய்மா இருக்கு. அவனே ஷாக் ஆயிட்டான். கீழே விழுது பாரு. கீழே வெடிக்க வைக்க போறாங்களா? என்னாச்சு? வெடிக்க போதா? என் சக்கரவால நிரப்பி என் உள்ளங்கை மென்ன நானே உருவாக்குனேன் வெடிக்கக்கூடிய ஒரு கிளே. அது சொல்ல போனா அது என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. C3ஆல நிறைஞ்ச இது என்னோட சக்தி வாய்ந்த சக்கராவை உள்ள அடக்கி இருக்க. இதோட சக்தி தான் எவ்வளோ பெருசாக இருக்கு. என்னோட தலை சிறந்த அது படம். வெடிக்க அந்த இடம் ஃபுல்லாக காலியாக இருந்தது. என்னடா பண்ண போறீங்க? இங்கிருந்து கிளம்பணும். எல்லாரும் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க. வெடிக்க போதும். தாமதப்படுத்திட்டீங்க. என்னாச்சு? எல்லாரும் இருக்காங்க அங்க. வெடிச்சிருச்சா? பைத்தியக்கார பையலே. இவ்வளோ பெரிய வெடி வர்றது. எல்லாம் என்னாச்சு எல்லாருக்கும்? எப்போ முடிக்கக்கூடாதோ அப்போ முடிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய அணுகுன்னு போட்டு விட்டாங்க. அது பெருசாக வரும்போது நினச்சேன் இப்படி தான் வெடிக்க போகுதுன்னு நினச்சி. கொலாசல் டைட்டன் வந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய வெடி உண்டாகி போச்சு. அது எத்தனை உயிரோடு இருக்காங்களா என்னாச்சுன்னு தெரியல. அந்த மொத்த இடமே தரமட்டமாயிரும் போல், பாலைவனமாயிரும் போல். அந்தளவுக்கு பயங்கரமான வெடியாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடெலாம் தெரிய போகுது. அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அது தேடி வந்துடும். அது வரைக்கும் பாய் பாய்.